என்னம்மா செய்ய போகிறோம் இன்னைக்கு? காய்கறி வச்சு மோமோ செய்யலான்னு இருக்கேன். ரோஸு இது குடமிளகா பீன்ஸ் போட்டு அதுக்கு வந்து இந்த கார சட்னி, அது இதுக்கு முன்னாடியே சுத்தனில் வந்து 3 தக்காளி 10 காஞ்ச மிளகா ஒரு 20 பூண்டு கொஞ்சம் புளி வச்சு வேக வச்சிட்டேன். இந்த தக்காளி தோல் எடுத்து மிக்சியில் அரைக்கணும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம்னா சும்மா 1/4 கிலோ மாவு மைதா மாவு 1/4 கிலோ போதும். கொஞ்சம் சால்ட், இந்த உப்பு போட்டுக்கலாம்ல, முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பிசுற மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சு இது காய வைக்கக்கூடாது. இப்படி ஒரு ஏனத்தை போட்டு மூடி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காய்கறி முதல்ல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சட்னி அரைச்சிக்கணும்னா அப்படி பார்த்துக்கிட்டா வெங்காயம், சின்ன வெங்காயம்ல அது ஒரு 3 வெங்காயம் எடுத்தேன், பொடியாக கட் பண்ணிக்கிறேன். பூண்டு கொஞ்சம் ஒரு 3 பூண்டு போடுறேன், துருவிட்டா நமக்கு தெரியாது மாவில் போடுறதுக்குன்னு. லைட்டாக எண்ணெய் போட்டால் போதும். இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதுக்கு நம்ம கடுகு எதுவும் போடக்கூடாது. இதை மட்டும் தான் போட்டு வதக்கி எடுக்கணும். வெங்காயம் போடும், பூண்டு, வெங்காயமும் பூண்டு எண்ணெய் போடும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். அப்புறம் காய் கொஞ்சம் போடலாம். வெங்காயம் பூண்டு மட்டும் நல்லா வதக்கினா போதும். காய்கறி அவ்வளோ வதக்கணும்னு இல்லை. ஆவி தானே கட்ட போகிறோம். சும்மா லைட்டாக வதக்கினா போதும் காய்கறி. இந்த காய் போடும். என்கிட்ட இந்த காய் குடமிளகா, கோஸு, இது பீன்ஸு. உங்ககிட்ட வேறு எதனா காய்கறினா நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோ. இது குட்டி காரணி, அதனால கொஞ்சமாக தான் உப்பு வரும். அடுப்பு ஸ்லோ பண்ணிடலாம். என்ன பண்ணால் லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றாது, சும்மா லைட்டாக தெளிச்சுன்னா போதும். இது வந்து இப்படி மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் சட்னி அரைச்சி வந்துடலாம். கொஞ்சம் வேகம் போதும்னா இப்போ நம்ம கடாயில் தாளிச்சிக்கலாமா? லைட்டாக போட்டுக்கலாம். இது ஊற்றும் போது அடுப்பு ஸ்லோ பண்ணிடலாம். தெளிக்கும் பல பலன்னு. வெடிக்கட்டி வச்சுட்டோன்னா தண்ணி, அந்த தண்ணி ஊற்றி கழுவி அவ்வளோதான். இதெல்லாம் தட்டப்பட்டு முடியலாம். இது ஸ்லோவாக அப்படியே குச்சி மாட்டோம் பார்ப்போம். ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு. தண்ணி
இந்த தண்ணியில் வற்றணும் தெரிதா? அது வற்றணும். இந்த ஒரு என்னது ஒரு வயலட் கலர் கோஸ் இருக்குமே, அந்த கோஸ் கூட இந்த மோமோக்கு போடுறாங்க இல்லை? பார்த்துக்குவேன், கடையில் பார்த்துக்குவேன் கோஸ் மாதிரி. இது காய்கறி சரியாக போச்சு, கொஞ்சம் ஆறணும். இப்படி எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு பேசி வச்சுக்கோங்களா. இது சின்னதாக முதல்ல எடுத்துக்கலாம். ஒரு 10 உருண்டை எடுத்துக்கலாம். 10 உருண்டை எடுத்து முதல்ல தட்டிக்கலாம்ண்ணா. கார சட்னி ரெடி ஆச்சான்னு பார்த்து ஆஃப் பண்ணிடலாமா? இந்த பாரு சரிம்மா, ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டா கட்டி ஆகிடும் அண்ணா. இதை ஆஃப் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை பண்ணிட்டோம். இது எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக தட்டி இதை அந்த காய்கறி வச்சு இது பண்ணிடுச்சுலாண்ணா. மாவு தொட்டுட்டு அதே மைதா மாவு தான். இது உள்ளே வச்சிடணும். எவ்வளோ வருதோ உங்களுக்கு அவ்வளோ வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக தொட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்று மேலே ஒன்று அப்படியே மடிப்பு கொடுத்துட்டு அவ்வளோதான். இன்னும் சின்னதாக பண்ணோம் நமக்கு. இது கரெக்டாக இப்படி வச்சு விட்டுலாம். இந்த மோமோ ரெடி பண்ணிட்டேன். இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சோடனே இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். கொட்டாமல் வரத்துக்காக நம்ம லைட்டாக அப்படியே தடவிக்கலாம். இந்த தட்டு இப்போ மேலே வச்சுட்டு இது செஞ்சு வச்சுக்கிறோம்ல, இது ஒன்று ஒன்றா இப்படி வச்சுக்கலாம். இப்போது இது இதை மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம், வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எடுத்துலாமா? ஒன்று ஒன்றா எடுத்துலாம்னா அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன்னா. எங்களுக்கு தெரிஞ்ச மோமோ நாங்கள் செஞ்சோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல்ல நீ சாப்பிட்டுப்பார்.